இது தொடர்பான விளக்கத்தை நாங்கள் சம்பந்தப்பட்ட மருதங்கேணி டிஎஸ் ஆஃபீஸில் இருக்கிற டிஎஸ்ஸை தொடர்பு கொண்டு கேட்கலாம் என்று நான் தொலைபேசி ஊடாக கதைத்த போது அவர் ஒரு எக்ஸாமில் இருப்பதாக கூறியிருந்தார். டிஎஸ்எஃப்சியில் இருக்கிற கணக்காளரோட கலைச்சிருந்தேன், கொள்வனவு பகுதியாளர்களோட கலைச்சிருந்தேன். அவர்கள் எங்களுக்கு போதுமான விளக்கத்தை தரையில்லை. கடைகளில் கேட்டால் அது அவர்கள் குறிப்பிட்ட விலைகளில் தான் அங்கே இருக்கிறது. அது கூடுதலான விலையில் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்பதை அவர்கள் தெளிவாக சொல்ல வேணும். இந்த வரி விவகாரம் ஏனவே பொருளுக்குரிய விலையில் வரி உள்ளடக்கப்பட்டு தான் பொதுவாக விற்கப்படுகிறது. ஆனால் இதில் அடிஷனலாக மேலதிகமாகவும் வரி போட்டு இந்த ஒதுக்கீட்டு நிதியில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான தெளிவான விளக்கத்தை அக்கௌண்டனிடம் நான் கேட்டபோது அவர் அதோடப்பாக வேறு யாரிடமும் கேட்டுக்கொள்ளுங்கள், என்னால் சொல்ல முடியாது என்று சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு இப்போ கணக்கின்படி நாங்கள் பார்த்தோம்னா 1,02,24,000 காசு கிட்ட இல்லை. நான் 20 பேருக்கு வாழ்வாதாரம் கொடுக்குற காசு இது எங்கே போனதுன்றது இந்த தீர்மானம் எங்களுக்கு தெரியப்பட்ட தடை செய்யப்பட்ட தரமற்ற விலைகளை வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் கொள்வனவு செய்து அதிக வரி விதித்ததாக கூறி உடுத்துறை மீனவர்கள் பயனாளிகளுக்கு வந்த மீன்பிடி வலைகளை திருப்பி கையளிக்க நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர். 41 பயனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் என்ன நடந்தது? 2024ஆம் ஆண்டுக்கான பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒதுக்கீட்டில் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ செல்வன் அடைக்கலநாதன் அவர்களின் நிதியில் இருந்து உடுத்துறை கடற்தொழிலாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்த 41 பயனாளிகளுக்கு 8,50,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. குறித்த நிதி ஒதுக்கீட்டிலிருந்து வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் ஊடாக மீன்பிடி வலைகள் கொள்வனவு செய்யப்பட்டு இன்று பயனாளிகளிடம் வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த வலைகளை பரிசோதித்த பயனாளிகள் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக கூறி சம்பவ இடத்திற்கு ஊடகங்களை அழைத்திருந்தார்கள். இது தொடர்பாக ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த உடுத்துறை கடற்தொழிலாளர் சங்க தலைவர் கிட்டு அவர்கள், தங்கூசி கலந்து வலையில் இருப்பதால் இது பயன்பாட்டிற்கு உகந்த வலை இல்லை, இது ஒரு தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலையாகும். உரிய தரம் கொண்ட கப்பல் பீஸ் எனப்படும் முழு விலையின் பெறுமதி 16,400. இந்த விலையை மட்டுமே கொள்வனவு செய்யுமாறு பிரதேச செயலகத்திடம் தெரிவித்திருந்தோம். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. தரமற்ற பாவனைக்கு உதவாத விலை ஒன்றை கொள்வனவு செய்து நமக்கு தந்திருக்கிறார்கள். விலையில் தங்கூசி கலந்திருப்பதால் பயனாளிகள் விலை வேண்டாம் என கூறியிருக்கிறார்கள். நாங்கள் கூறிய தரம் கொண்ட விலையை விட பிரதேச செயலகம் நமக்கு தந்த தரமற்ற விலையின் பெறுமதி அதிகமாக காணப்படுகிறது. அதைவிட தனியாக 18% வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. கடையில் பொருட்கள் வாங்கும் போது பொருட்களின் விலையில் தான் வரி அறவிடப்படும். ஆனால் பிரதேச செயலகம் நமக்கு தந்த விலையில் தனியாக வரிக்கென 18% அறவிட்டிருக்கிறார்கள். வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்தின் இந்த செயற்பாட்டை ஒரு ஊழலாக பார்ப்பதாகவும் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் நாங்கள் கூறிய தரம் கொண்ட விலைகளை எமக்கு கையளிக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். சம்பவம் தொடர்பாக முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபா குகதாஸ் அவர்களை வினவியிருந்தோம். பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களின் நிதியிலிருந்து உடுத்துறை கடற்தொழிலாளர் சங்க பயனாளிகள் 41 பேருக்கு 8,50,000 ரூபாய் ஒதுக்கியிருந்தோம். 41 பயனாளிகளுக்கும் மீன்பிடி வலைகளை வழங்குவதற்காக குறித்த பிரதேசத்திற்கு விலைக்கு தந்திருந்த வேளை பயனாளிகள் தமக்கு குறித்த விலை வேண்டாம் என தெரிவித்திருக்கிறார்கள். தரம் கொண்ட விலையை விட தரமற்ற இந்த விலையின் பெறுமதி அதிகமாக இருப்பதாகவும் இந்த விலையை நாம் பெறுவதால் எந்த பயனும் இல்லை என தெரிவித்திருக்கிறார்கள். வரி என கூறி வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் 1,00,000க்கு மேல் வரி அறவிட்டிருப்பதாகவும் பயனாளிகள் தமக்கு குறித்த விலை வேண்டாம் என கூறி நிராகரித்திருக்கிறதாக தெரிவித்திருந்தார். வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் நிதியை கையளித்தவர்கள் என்ற முறையில் பயனாளிகளின் குற்றச்சாட்டிற்கு எமக்கான உரிய பதிலை தர வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். சம்பவம் தொடர்பாக வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலரை தொடர்பு கொண்டு வினவியிருந்தோம். பயனாளிகளின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தாம் விலைகளை கொள்வனவு செய்ததாக தெரிவித்திருந்தார். ஆனால் மீனவர்கள் தாம் கூறிய விலை இது அல்ல என்ற குற்றச்சாட்டையும் அவருக்கு நினைவுபடுத்தியதுடன் மேலதிகமாக அறவிடப்பட்ட 18% வரி தொடர்பாகவும் அவரிடம் கேள்வி எழுப்பியிருந்தோம். சபா குகதாஸ், முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர். 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒதுக்கீட்டில் எங்களுடைய கட்சி தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களினால் ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் உடுத்துறை கடற்தொழிலாளர் சங்கத்துக்கு நாங்கள் 41 பயனாளிகளுக்கு 8,50,000 ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டது நிதி. அந்த நிதி ஒதுக்கீட்டில் விலைகள் கொள்வனவு செய்யப்பட்டு இன்று வழங்குவதற்காக எங்களுக்கான ஒரு அறிவித்தல் சங்கத்தால் தரப்பட்டது. நாங்கள் இங்கு வந்தபோது
விலைகள் கொடுப்பதற்கான தயார்படுத்தலை செய்த போது இந்த விலைகளை அவர்கள் உழைத்து பார்த்தபோது இந்த விலைகள் வந்து ஏலவே எங்களுடைய சங்க பிரதிநிதி வந்து கிட்டன வந்து சொன்னது மாதிரி இது தங்கூசி விலை கலந்த நூல் கலந்ததாக இருக்கிற விலை, இது உண்மையிலேயே பயன்பாட்டுக்குரியதல்ல. இது தொடர்பான விளக்கத்தை நாங்கள் சம்பந்தப்பட்ட மருதங்கேணி டிஎஸ் ஆஃபீஸில் இருக்கிற டிஎஸ்ஸை தொடர்பு கொண்டு கேட்கலாம் என்று நான் தொலைபேசி ஊடாக கதைத்த போது அவர் ஒரு எக்ஸாமில் இருப்பதாக கூறியிருந்தார். 1 மணிக்கு பின்பாக கதைக்கலாம் என்று. அதன் பிற்பாடு நான் மருதங்கணியில் டிஎஸ்எஃப்சியில் இருக்கிற கணக்காளரோட கதைச்சிருந்தேன், கொள்வனவு பகுதியாக்களோட கதைச்சிருந்தேன். அவர்கள் எங்களுக்கு போதுமான விளக்கத்தை தரையில்லை. அதிலேயும் குறிப்பாக இந்த விலை கொள்வனவில் வந்து இவர்கள் குறிப்பிடுவது போல கடைகளில் கேட்டால் அது அவர்கள் குறிப்பிட்ட விலைகளில் தான் அங்கு இருக்கிறது. அது கூடுதலான விலையில் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்பதை அவர்கள் தெளிவாக சொல்ல வேணும். அது மாத்திரமல்ல, இந்த வெட்வரி விவகாரம் வந்து ஏலவே பொருளுக்குரிய விலையில் வெட்வரி உள்ளடக்கப்பட்டு தான் பொதுவாக விற்கப்படுகிறது. ஆனால் இதில் அடிஷனலாக மேலதிகமாகவும் வெட்வரி போட்டு இந்த ஒதுக்கீட்டு நிதியில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான தெளிவான விளக்கத்தை அக்கௌண்டன்ட்டிடம் நான் கேட்டபோது அவர் அது தொடர்பாக வேறு யாரிடமும் கேட்டுக்கொள்ளுங்கள், தன்னால் சொல்ல முடியாது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இது உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவருடைய வாழ்வாதாரத்துக்கான ஒரு உதவியாகத்தான் பாராளுமன்ற உறுப்பினரால் ஒதுக்கப்பட்டது. ஆகவே மேலும் அவர்கள் பாதிக்கப்படாமல் இதனை சீர் செய்து அவர்கள் கேட்ட உரிய முறைப்படியான விலைகளை, அதாவது தற்போது இருக்கிற எவ்வளவு குறைந்த விலையில் கொள்வனவு செய்யணுமோ செய்து கூடுதலான பயனாளிகளுக்கு கொடுப்பதற்கான ஏற்பாட்டை குறிப்பாக மருதங்கேணி பிரதேச செயலாளர் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் அவரிடம் கோரிக்கையாக வைக்கிறேன். இப்போ இதில் வாழ்வாதாரத்துக்குரியாக்கெல்லாம் இது என்ன சுற்றி நிற்கிறார்கள், இந்த விலையே வேண்டாம்னு சொல்லிட்டு ஏன்னு சொன்னால் இந்த விலை வந்து தங்கூசி விலை கலந்துருக்கு. இந்த விலை வந்து தங்கூசி கலந்துருக்கு. இந்த விலையில் வந்து தங்கூசி விலை கலந்தபடியால் இந்த அங்கத்தவர் வந்து வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். மற்றது இது வந்து கப்பல் பீஸ் இல்லை. கப்பல் பீஸ்ன்னா இந்த தங்கூசி கலந்தது ஒன்றுமே வராது. அதை விட எங்களுக்கு நாங்கள் கொள்வனவு செய்தது 16,400 ரூபாண்டால் இதில் வந்து ஒரு விலை 9,745 ரூபா விழுந்துவிட. அப்போ நாங்கள் எங்களில் கொள்வனவை விட ஏஜிஓ டிவிஷன் 1,745 ரூபா கிட்ட இதில் கூட போட்டு கிடக்கு இந்த ஒரு விலைக்கு மட்டும். அதை விட இதில் வந்து 18% புரிம்பாக டச் அடிக்கப்பட்டது. 1,24,541 ரூபா. எங்கேயாவது நாங்கள் ஒரு கடையில் ஒரு சாமான் வேண்டைகளில் டச்சு வந்து புரிம்பு அடிக்கிறேன். அது சீனியாக இருக்கட்டும், அரிசியாக இருக்கட்டும், இல்லை மோட்டர் சைக்கிளாக இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டும், அரசாங்கத்தின் வரி வந்து அதுக்குள்ள கொள்வனவு செய்கிறவர் விற்கிறவர் எல்லாம் அந்த வரி அதுக்கு போட்டு தான் அரசாங்கம் விடுறாரு. இப்படி தனியாற்ற இதில் இல்லை. இது யாழ்ப்பாணம் கடையில் தாங்கள் எடுத்ததுண்டு எங்களுக்கு சொல்லப்படுது. எங்களுக்கு விலை தந்தன்னு இது வந்து இவை தான் எங்களுக்கு தந்த மாஸ்டர்கள் சில வழக்கறிஞர் ஊடகத்தான் எங்களுக்கு வழங்கப்பட்டது. வாழ்வாதாரம் கடத்தொழில் செய்கிற மக்களுக்கு, எங்களுக்கும் ஆணியவள கடத்தொழிலாளர் சங்கத்துக்கும் எங்களுக்கு இப்போ கணக்கின்படி நாங்கள் பார்த்த வேண்டாம் 1,02,24,000 ரூபா காசு கிட்ட இல்லை. நான் ஒரு 20 பேருக்கு வாழ்வாதாரம் கொடுக்குற காசு இது எங்கே போனதுன்றது என்ற தீர்மானம் வந்து எங்களுக்கு இது தெரியப்படுத்த வேணும். ஏன்னா அரசாங்க அதிபரம் ஏன்னா இது உண்மையிலேயே எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது. நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு போராடுறோம். கடத்தொழில் நேவி வாரம் ரோலரால் பாதிக்கப்படுறோம், ஊருப்பட்ட பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு தார கொடுப்பனவிலிருந்து நீங்கள் அடித்தால் என்னென்னு நாங்கள் இதை நம்புறது. அதுக்குரிய செலவுகளை செய்யும் பொழுது இது வந்து 9,745 ரூபாய் சொல்லி பெருமதி போட்டு எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அதனால நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் இதனுடைய விளைவு வந்து எங்களுக்கு தான் விளைவு. எங்களுக்கு வந்து இங்கே வழங்கப்பட்டது வந்து வேற. இது எங்களுக்கு தெரியப்பட்டது கப்பல் பீஸ் வந்து சாதாரணமாக 16,400 ரூபா டவுல் பீஸ். ஒரு ஃபீஸுக்கு எங்களுக்கு முடிய போகிறது எவ்வளோ காசு? 8,200 ரூபா காசு முடிய போகும். ஆனால் அந்த காசின் பெருமதிக்குரிய விலை எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. இது 9,745 ரூபா போடப்பட்டு எங்களுக்கு இந்த விலை தரப்பட்டது. 10 நாள் படுத்தால் அந்த விலை இந்த தன்மை மாறும். பிறகு வந்து இதில் மீனை போடாது நாங்கள் அதை தூக்கி நாங்கள் செய்கிற கூலி தான் தனியாக போகும். நாங்கள் இதுக்கு நூல் எடுக்கணும், மரங்கள் எடுக்கணும். அப்போ அந்த விஷயத்தில் வந்து இந்த விலை நாங்கள் வேண்டாம்னு சொல்லியிருக்கோம்.